போயிருக்கு. இப்ப போன் இல்ல, போன் இடத்துல 2 கூடு போட்டிருப்பாங்க. என்னென்ன கூடு? எல்லா இடத்துலயுமே 2 கூடு இருக்கு. ஒண்ணு கேப்ப கூடு, ஒண்ணு கம்மம் கூடு இருக்கும். இப்ப நீங்க கடைக்காத்த போய் கம்மம் கூடு கேட்கறீங்க, கேட்டீங்களா? ஆமா, கேட்டதான் கொடுப்பாரு. கம்மம் கூடு கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சிட்டு. குடிச்சது என்ன கூடு? கம்மம் கூடு. கேப்ப இல்ல, கம்மம் கூடு இல்லங்க, கேப்பன்னு. கம்மம் கூடு. கம்மம் கூடு தாயா? ஆமா. கேப்பல்ல? ஆமா, கம்மம் கூட கேப்ப கேட்டானே கொடுப்பாப்புல. அப்ப குடிச்சது கம்மம் கூடு. அதான் கேப்ப. ஆமா, கேப்ப. கேப்பன்னா அப்ப கம்மம் கூடு இல்ல. குடிச்சது கம்மம் கூடு, அது தெரியுது. ஆனா கேப்ப. காசை கொடுத்தீங்களா? கொடுத்து. கடைக்காரர் வாங்கினாரா? வாங்கினாரு. என்ன கூடு கொடுத்தாரு? கம்மம் கூடு. கம்மம் கூடு யார்கிட்ட கொடுத்தாரு? என்கிட்ட கொடுத்தாரு. அப்ப நீங்க குடிச்சது கம்மம் கூடு. கேப்ப. கம்மம் கூடு. கேப்பையா? கம்மம் கூடு கேட்டா தானே கொடுப்பாரு, கேப்பையா கேட்க மாட்டீங்க? அது கேப்ப. காசை கொடுத்து கேப்பில்ல? கேப்ப. கேப்ப தானே? அந்த கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. குடிச்சது கம்மம் கூடு. கேப்ப. ஆமா, கேப்ப. அப்ப கேப்ப கொடுத்துருக்க, கம்மம் கூடு இல்ல. எப்படியோ ஒரு நடிகர் ஊரை விட்டு போறப்ப லூசாத்தான் போவேன். கிட்டத்தட்ட நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய ரூபத்துல ஒரு நடிகர் வேஷம் போட்டீங்களே, இந்த நடிகர் கதாபாத்திரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நடிகருடைய இந்த வேஷம், நடிகர் வேஷம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இதா 10 தாண்டி 11 ஆயிடுச்சு. நம்ம இருக்கிறது நாடகத்துல. ஆமா. இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில ஒரு சீரியல் காட்டுறாங்கல்ல, அது என்ன துறை? சின்னத்திரை. சின்னத்திரை. அதுக்கு மேல இருக்குது அது பெரிய திரை. பெரிய திரை வெள்ளித்திரை. வெள்ளித்திரை. இப்ப நாடகத்துறை, அதுக்கு மேல சின்னத்திரை, அதுக்கு மேல வெள்ளித்திரை. நான் கிழவன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஆமா. ஓம் சிவோகம். நான் சொல்ற தப்பா இருக்கா? சரியா? சரியா தான் இருக்கு. என்ன நான் கடவுள் படம் இருக்குல்ல, இந்த நான் கடவுள் படத்துல நடிகர் ஆரியா? ஆரியா? அதான் கேட்கிறேன், நடிகர் ஆரியா? அதான் ஆரியா. நடிகர் ஆரியா? ஆரியா? நடிகர் ஆரியா? நடிகர் ஆரியா? அதான் கேட்கிறேன், நடிகர் ஆரியா? ஆசம்பத்து போக நடிகர் ஆரியா அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. கதை சொல்ல வரேன். அப்படி என்ன கேட்கல? உண்மையா கேட்கல. சித்திரவதையா? நடிகர் ஆரியா, நடிகர் ஆரியா சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிட்டாங்க. மண்டையை உடைச்சு 2 பேரும் கொண்டு போனா ஆஸ்பத்திரியை கொண்டு போய் வச்சுட்டாங்க. 10,000 செலவுன்னு சொல்ல. சரி. ஆரியா பிரச்சனைக்கு ஆரியாவுக்கு தெரிஞ்சு வச்சு. ஓஹோ, ஆரியாவுக்கு தெரிஞ்சா சும்மா சண்டை போட்டாங்க. நம்ம படம் பார்க்க வந்து நல்ல இடத்துல மண்டையை உடைச்சுட்டாங்க. அவங்கள காசை கட்ட விட்டா மேலும் மனசங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு பதில் நம்ம காசை கட்டுவோம்னு விஷயத்தை கட்டிப்பட்டு 10,000 ரூபாய் காசையும் ஆரியா கட்டிட்டாரு. நல்ல சந்தோஷமான விஷயம். ஆரியா கட்டிட்டாப்ல. ரசிகர்கள் கொண்டு கட்டிட்டார்ல. இப்ப ஆரியா காசை கட்டிட்டு போனவர்ல, இந்த மயக்கத்துல நடந்த 2 பேருமே கண்ணை முடிச்சு பார்த்துட்டாங்க. சந்தோஷம். அப்பதான் பக்கத்துல இருக்காது காசு கட்டியாச்சுன்னு சொல்ல. ஒருத்தன் கேட்டிருக்கா, ஏண்டா காசை கட்டினது ஆரியான்னு கேட்க. காசை கட்டது ஆரியா? ஆரியா. அதைத்தாண்டா கேட்கிறீங்க, காசை கட்டது ஆரியா? காசை கட்டினதா ஆரியா? அதைத்தாயா கேட்கிறீங்க ஆரியா? அந்த மைக்ல எடுத்து வச்சுருக்கேன். இப்படின்னு ஆரியா பிரச்சனை சூர்யா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க தவறா எடுத்துக்கிறாங்க. சரி, அத பேசி பேசி குழப்பம் நல்லவரா இருக்கீங்க. குழப்பத்துல பேசுற ஆளுங்க தெளிவா தான் இருக்கு. இது வரைக்கும் உங்க குழப்பமா பேசிருக்கா? இது வரைக்கும் குழப்பத்துல பேசுறது சுத்தமா பிடிக்காது. நாடக உலகத்திலேயே பல இடங்கள்ல குழப்பத்துல பேசி தெளிவு வைக்கிற ஆள் இருக்கா, தெளிவா பேசி குழப்ப ஆள் இருக்கா. இப்ப குழப்பமா பேசி தெளிவு வைக்கிறாரு சித்தர்கள். குழப்பமா பேசி தெளிய வைக்கிறவங்க சித்தர்கள். ஆரம்பத்துல பேசும்போது குழப்பமா தெரியும், ஆனா போக போக தெளிவாயிடுவா. சில பேர் தெளிவாவே பேசி குழப்புங்க. பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கு. ஆடு கருப்பா இருக்கா? ஆமா. கருப்பா இருக்க ஆடுக்கு பேர் என்னது? வெள்ளாடு. ஆனா ஆடு பேரு இல்லங்க, ஆடு வெள்ளாடு தானே? ஆமாங்க. ஆனா ஆடு கருப்பா இருக்கு. கருப்பாடு தானே? ஆனா ஆட்டுக்கு பேரு வெள்ளாடு. வெள்ளாடு வெள்ளாடு தானங்க? ஆமா. கருப்பாடு இல்ல, வெள்ளாடு. வெள்ளாடு. ஆனா ஆடு கருப்பாடு. கருப்பாடு ஒரு ஆடு இருக்கா? வெள்ளாடு கருப்பாடு. இப்ப செம்மறி ஆடு இருக்கு. ஆமா. வெள்ளாடு இருக்கு. வெள்ளாடு. நீங்க சொன்ன கருப்பாடு ஒண்ணு இருக்கான்னு கேட்டேன். இல்ல. அப்ப கருப்பாடு வெள்ளாடு. வெள்ளாடு தான் கருப்பாடு. அப்ப இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டு கருப்பாடு வெள்ளாடுன்னு சொல்லிய. வெள்ளாடு கருப்பாடு. அதான் கேட்கிறேன், வெள்ளாடு எப்படியா கருப்பாடு மாறு? கருப்பு நிறம். நிறத்தை சொன்னீங்க. அப்ப நிறத்தை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க. நிறத்தை வச்சு. இப்ப நிறத்தை வச்சு நீங்க எதையும் முடிவு பண்றீங்க. ஆனா உண்மை. அப்ப நிறத்தை வச்சு முடிவு பண்றீங்க. ஊருக்குள்ள நடக்கவே தெரியாது. அவருக்கு பேர் வச்சிருப்பாரு. எப்படி பேர் வச்சிருப்பாரு? எச்சிக்கையால காக்க வைக்க மாட்டாரு. தர்மபுரம் வச்சிருப்பாரு. தர்மபுரம் இருக்காரு. ஒரு வரப்பு ஓடி தாண்ட மாட்டாரு. தாண்ட வரையா இருக்கு. வெள்ள வெள்ளைன்னு இருப்பாரு. கருப்புசாமி. கண்ணங்கரைன்னு இருப்பாரு. வெள்ளச்சாமி. இப்ப கண்ணங்கரைன்னு உள்ளாருக்கு பேர் என்னது? வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி கூப்பிடுறனால கருப்புசாமி வெள்ளச்சாமியா மாறுமா? இல்ல. ஆனா வெள்ளச்சாமி பேர் வச்சா வெள்ளச்சாமி தானே? ஆமா. இப்ப கருப்புசாமியா இருந்தாலும் வெள்ளச்சாமியா மாறிட்டாரு. இப்ப வெள்ளச்சாமி கூப்பிடுறனால கருப்பு. ஆனா ஒன்னா எப்படி பொண்டாட்டி கட்டி வாழுதா? 10 நிமிஷம் நிமிக்க முடியலையே. என்னங்க நான் கேட்டது இப்ப தப்பா சரியா? நீ நல்லா தான் கேட்கிறப்ப மூடு. நெட்ட கொக்கு இட்ட முட்டை குட்ட முட்டை பேசாம இருந்துக்கையா. எப்படியோ பப்புனு காட்ட 108 போக ஆசைப்படுறேன். உங்களுக்கு கேட்கிறேங்க, நெட்ட கொக்கு இட்ட முட்டை குட்ட முட்டை. ஆமா. குட்ட கொக்கு இட்ட
ஏன் தப்பா இருக்கா சரியா இருக்கா? ரொம்ப சரியா இருக்கு. இப்ப முட்டையே தப்புன்றீங்களா? இல்ல நீ சொன்ன கதையே தப்பு. இப்ப உனக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்றேனே. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் இருந்தாங்க. எப்படி எப்படி அப்படி இப்படி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு சொல்லிட்டு இப்ப பாருங்க, ஊருக்குள்ள அப்படி இப்படி ரெண்டு பேரும் இருக்கான். எப்படி எப்படி அப்படி இப்படி இதுல அப்படி இருக்கல, அப்படிய பார்த்து இப்படி ஏற்றிருக்கேன். எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, சரி அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல, அதுக்கு இப்படி ஏற்றிருக்கேன். உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு, அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படிறான்னு இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க, அதுக்கு அப்படி பார்த்திருக்கேன். நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவி, இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவி, நீ எப்படி இருக்குன்னு சொல்லுவி. நான் எப்படி இருக்கேன்னு சொன்னா உனக்கு கேட்டா இப்படி ஒரு கோவம் சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க. இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு, இல்ல அப்படி அப்படி ஒரு வார்த்தை இப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு. இவன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்காம இருந்தா அப்படி ஒரு பதில சொல்லியிருக்க மாட்டேன். அது அப்படி ஒரு பதில சொல்லி இவன் இப்படி ஒரு கோவப்பட்டு அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படியே முடிச்சிருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்க புழு புழுன்னு இருக்கும் கதை. இது புரியல. எப்படி அப்படி அப்ப நான் சொல்ல வந்த எதுவுமே எனக்கு புரியல. எப்படி சொல்ல வேணாம், நான் சொல்ல இப்படியே பேசு. அப்படியே நான் லூஸ் ஆகிறேன். அப்ப நான் பேசுனது இது வரைக்கும் சாமி உங்களுக்கு வாழ்த்து. இல்லங்க, இது புரியுதா இல்லையாங்க? ஒரு பெரிய மனுஷன் இல்ல நான் கேட்ட மட்டும் நீங்க சொல்லுங்க. சுத்தமா புரியல. அப்ப நான் கேட்ட இது உங்களுக்கு புரியல? புரியலையா? அப்ப இது புரிஞ்சாதான் நான் பேசிட மாட்டேனா? இப்ப இது புரியுதா புரியலையா? புரியலையா? அப்ப அதுவும் புரியல, அதுவும் புரியல, இதுவும் புரியல. நான் வந்து இது சொல்ற மாதிரி தான் இருக்கேன். சரி, சின்ன இதாத்தான் இருக்க மாதிரி இருக்கேன். ஆனா அது பெரிய இதா போய் முடிச்சிடும். நீ பெரிய இதாத்தான் சொன்ன மாதிரி நினைப்ப, அது ரொம்ப சின்னதா போயிடும். சரி, சின்ன இதாகவும் இல்லாம பெரியதாகவும் பொதுவா ஒரு இதை சொல்லுவாருன்னு நீ இது கட்டி இதுக்குள்ள ஒரு முடிவு எடுப்ப. ஆனா இந்த இதுதான் சொல்ல வரீங்க, நீ வாட்டுக்கு இது இல்லாம பேசிட்டேன்னு வச்சுக்கவே, ஊருக்குள்ள இதை சொல்லி இதுக்குள்ள வந்து இப்படி ஒரு அடியை கொடுத்து ஊருக்குள்ள போட்டுவாங்க. அப்ப நீ இது மாதிரி பேசாம இருந்தா இது வரைக்கும் நல்லது. இப்ப இந்த இது வரைக்கும் இதை தொட்டு பேசாம இருந்தீங்கன்னா எது வரைக்குமே நல்லது. இப்ப இது மாதிரி உனக்கு எது பிரச்சனை? இதை பேசி அதை பண்ணி என்ன கழுத்து உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், ஒரு சாமியாரு என்ன வந்தல இருந்து வெறி பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. உனக்கு தான் இருங்க, உங்களுக்கு போது என்ன பிரச்சனை? உங்களுக்கு முன்னை முத பாட்டு உனக்கு போது என்ன பிரச்சனை? இது வரைக்கும் யார்ட்டையும் நான் அந்த பதில சொன்னதே இல்லை. சரி, எனக்கு என்ன பிரச்சனை கேட்ட பத்திய தகராசு என் சோகத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க. ஓ, சோகம்லாம் இருக்கா? நாடக உலகத்து வரைக்கும் யாருக்குமே சொன்னது இல்ல. என்ன நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட பாத்தியா? அதுதான் நான் சொல்றேன், கேட்டுக்க. நன்றி. சொல்லவா? சொல்லுங்க. என்ன? எனக்கு நினைச்ச வாழ்க்கை அமையலங்க. ஓ, கிடைச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சு. கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சனால நினைச்ச வாழ்க்கை என்னால வாழ முடியல. கிடைச்ச வாழ்க்கையவே வாழ்ந்தேன். கிடைச்ச வாழ்க்கை கிடைச்சனால நினைச்ச குழந்தை பருவம் அமையல. கிடைச்ச குழந்தை பருவம் தான் அமைஞ்சிச்சு. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல. கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சனால நினைச்ச வேலைக்கு என்னால போக முடியல. கிடைச்ச வேலைக்கு தாங்க போனேன். கிடைச்ச வேலை கிடைச்சனால நினைச்ச சம்பளம் என்னால வாங்க முடியல. கிடைச்ச சம்பளம் தான் வாங்கினேன். கிடைச்ச சம்பளத்தை வாங்கினனால நினைச்ச பொண்டாட்டியை கட்ட முடியல. கிடைச்ச பொண்டாட்டியை தாங்க கட்டுனேன். கிடைச்ச பொண்டாட்டியை கட்டுனால நான் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஐயா, என் தங்கமே, நான் ஏதாவது தப்பா? வெரி குட். வாய்த்த புரியுங்க. ஐயா, ஐயா, இன்னைக்கு இன்ன வரைக்கும் நான் உன் ஆட்டக்கே வரல. உன் பேர் என்ன? அப்படி உன் பேர் என்ன சொல்லி அதான் சொல்ல வரேன். உன் பேர் என்ன? நினைச்ச வாழ்க்கையில இந்த உலகத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நீங்க கொந்தளிக்கிற வகையில மாபெரும் தப்பு. ஒரு செஞ்ச நன்றியோட விசுவாசம் இல்லாம என்ற இவ்வளவு தூரம் மூச்சியை தூக்கி பேசுறீங்களே, இது நீ செய்யல செய்யலாம். நான் கேட்கிற இவ்வளவு சோகத்தை மனசுல செய்யலான்னு கேட்டேன். நான் கேட்டு போறேன், கொஞ்சமாவது நான் செஞ்ச நன்றியை நினைச்சு பார்த்திருந்தா நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? பேசியிருப்பியா? நான் கேட்கிற நகராசு, நாடக உலகத்துல கொரோனா நேரத்துல எல்லாரும் நாடகம் இல்லாம எவ்வளவு வருத்தப்பட்டாங்க. நாடகம் இல்லாம கொரோனா நேரத்தில் வருத்தப்படும் போது ஆகா என்னைக்கு வராத வியாதி வந்து போச்சு, கந்திசி பட்டுக்குமோன்னு ஒவ்வொரு சோழங்குடியில எல்லாரும் கருதப்படத்தை வாங்கி வீட்டுக்கு மாட்டினால மாட்டலையா? ஆமா, என்ன பேரு யோகம் வரும். எல்லாரும் கருதப்படத்தை வாங்கி மாட்டும் போது ஓ மேல உள்ள பாசத்துல என்ன வேணும் தெரியுமா? என்ன எனக்கு கருதப்படம்னா வேணாமியான்னு சொல்லி நேரம் ஓ வீட்டுக்கு வந்து தங்கராசு படத்தை கொடுங்கன்னு சொல்லி கருதைக்கு பதில ஓம்பரத்தை மாட்டி வச்சனே, அந்த நன்றி இருக்கா? நன்றி இருக்காதா? வணங்கலாம். நன்றி
சொல்லி இருக்கா? என் படத்தை அதை கூட நீ விட்டுட்டு போடா. இருக்கக்கூடிய மேடையில எதை பேசணுமோ தெரியாம பேசிட்டு ஒரு 45 பேர் உன்னை மேடையில தூக்கி போட்டு அடிக்கும் போது எல்லா கலைஞரும் வெடிக்க வந்தாங்க. நான் மட்டும் இருந்து என்ன சொன்னேன் தெரியுமா? தங்கராசி இல உடம்புக்காரங்க அவனை அடிக்காதியா அவனை தனியா குட்டி போய் அடினியான்னு சொன்னேன். அந்த நன்றி இல்லையா? அதை நீரே வேலை தொட்டியா? அதை கூட விட்டுட்டு போ. நாடகம் 30 நாள் ஆடி அழுப்படுத்து போச்சு. ஒரு நாடகத்தை இன்னைக்கு மாத்தி விடுங்கன்னு நீ கேட்டியாலே இந்த நாடகத்தை. இந்த நாடகத்தை மாத்த முடியாதுன்னு சொல்லி முடியாதியா கூட்டியாண்டா மாத்த முடியாதுன்னு கூட்டியாரும் போது வீட்டுல நீ என்ன பண்ண தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைமா நாடகம் ஆடணும்னு சொல்லி நீ சாயந்தரம் என்ன பண்ண தெரியுமா? இட்லி அவதியா தின்றோம்னு திட்டிக்கிட்டு சாய கிடந்த இட்லியை தின்னுட்டு சாய கிடக்குமா நான் என்ன பண்ண தெரியுமா? இருந்தாலும் போட நாடகத்துல நாடகம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இட்லியை தின்னுட்டு சாய கிடந்த உனக்கு நான் தாண்டா குருண மருந்த ஊத்தி பழைக்க வச்சது. என்னைய மறந்துட்டியா? நல்லா வருவேன். என்ன புண்ணியத்துக்கு நன்றி. உங்க பேரை சொல்லுங்க. நான் போயிட்டு போட்டுடா தானம் அடிச்சுடுவேடா. கொஞ்ச நாளைக்கு முன்னால தத்தநேரி பக்கத்துல நாடகம் போட்டு மேடையில செருப்பு போடாம வந்து நடிச்சியே. ஊருக்கார ஒரு ஆளு ஏண்டா தங்கராசு செருப்பு போடாம வந்து நடிச்சேன்னு உன்னை கேட்டதுக்கு நீ பேசாம போயிட்ட. ஆனா உனக்காக தாங்கிக்கிட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தங்கராசு ஏயா செருப்பு உடனே கேட்டதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? தங்கராசு ஏயா செருப்பு வரல? ஏன் செருப்பு வரல? ஏன்னா தங்கராசு பேச ஆரம்பிச்சாருன்னா கூட்டத்துல இருந்து பல செருப்பு வரும். அதுல 2 எடுத்து போட்டுக்கிறாரு சொன்னே. அந்த நன்றி இருக்காதா உனக்கு? ஓ, அப்ப இங்க இருந்து செருப்பு கட்டி எரிங்கன்னு சொல்லாம சொல்றேன். அப்படிதானே? நான் செருப்பு வாங்குறது உனக்கு இனிக்குது. உனக்கு ஒரு தெரியுமா தங்கராசு? உனக்கு ஒரு தெரியுமா? என்ன 23 என்னது? 23 புலிகேசியா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப 23 புலிகேசி தான் அங்க வந்திருக்கு. ஆனா மக்கள் உனக்கு தரதா தீகேசி தான் தங்கராசு. தீகேசி செருப்பு விளங்கிறான். ஒரு பெரிய மனுஷன் வந்தா ஒரு வாழ்த்து கொடுங்க சாமி. இந்த உலகத்துல என்னைக்குமே அழுத உள்ளத பால் குடிக்கிட்டு வாங்க. ஆனா அழுது நீ வார்த்தை கேட்கறியே உனக்காக தங்கராசு மன உருகி. நான் ஒரு உங்க பேரை கேட்ட சொல்லவே இல்லை. பேரை தெரிஞ்சு நீ ஒண்ணு பண்ண போறது என்ன? இருந்தாலும் எனக்காக நீ பேரை கேட்க ஆசைப்படுற. அப்ப என்ன முன்னப்பட உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சாமியாரு தெரியுது. பேரை சொல்லுங்க. அப்ப என் பேரு உங்களுக்கு தெரியாது? தெரியலையா? தெரியலை. நீங்களே முடிவெட்டீங்களா? ஒரு விசாரிக்கணும்ல. என் பேர் உங்களுக்கு சத்தியமா தெரியல. சொல்லுங்க. சரஸ்வதினு ஒரு அம்மா இருந்துச்சு. பிரம்மான்னு ஒரு ஆள் இருந்தாரு. பல வருடமா பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை வளர்ந்துச்சு. ஆம்பளை பிள்ளை. 4 இடத்துல பேர் வைக்கணும் அந்த அம்மா சொல்ல. 2 இடத்துல பேர் வைக்கணும் இவர் சொல்ல. 4 பேர் வைக்கிறா 2 பேர் வைக்கிறான்னு பல முடிவெட்டும் போது ஒரு ஆளு குறுக்க வந்து நாரதர்னு பேர் வைக்கணும்னு சொல்ல. அந்த ஆளு புராணம்லாம் படிச்சு இதிகாசம்லாம் படிச்சு அப்படிப்பட்ட ஆளு காட்டுக்குள்ள தன்னந்தனியா அப்படி வந்து நிக்கும் போது உன்னை போல ஒருத்தர் வரிய மறிச்சு உங்க பேர் என்னன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன பேரை சொல்லியிருப்பாரு? நாரதர் இருப்பாரு. அதாங்க என் பேரு. இத பேருன்னு சொல்ல மாட்டியா? ஏன் வேறு சொல்லணுமாங்க? இந்த உலகத்திலே